என்ன நிலைமை நான் நீங்க கூப்பிடாத வரையும் தீர்மானம் என்ன நடந்து கத்தர் அவரை அழைச்சிருக்கிறார், அவரை நடத்திட்டு நல்லா கவனிக்க சகோதரியே. இந்த இல்லாத சூழ்நிலை வந்து பாருங்க, ஹோட்டல்ல ஒரு விசுவாசி இருக்கிறாங்க, வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அவங்க சொல்லாம பாஸ்டர் எங்க வீட்டுக்காரர் கொடுக்குற காணிக்கு வாங்கிக்கோங்க, அந்த ஒரு துபாக்கு யாரு யாரு சொல்லுங்க, அந்த யாரு ஒரு துபாக்கு வரு, அந்த 200 ரூபாய்க்கு மேலே சீன மாட்டான், நீங்க அம்மன் வாங்கி போயிருங்க. உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறாங்க காணிக்கு, உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணிடுறேன் பாஸ்டர். என்ன பண்ணுவாங்க, 200 ரூபாய் காணிக்க கையில கொடுத்து அனுப்பிச்சுடுவாங்க. வீட்டுக்கு வந்து அக்கௌண்ட்டை பார்த்தா 1000 அனுப்பிச்சுடுவாங்க. கேட்ட என்ன சொல்லுவாங்க, தேவனுக்கு கொடுக்கறதுல குறைவுபடுத்துன்னு சொன்னா என்னுடைய ஆசீர்வாதங்கள் இழந்து போயிருக்கோம். நல்லா கவனிக்க அன்பு சகோதரி சகோதரியே, இருக்கிறதுக்கு கொடுக்கறது ஆசீர்வாதம் கிடையாது. இல்லாத சூழ்நிலை வந்து பாரு, இல்லாத ஒரு நாள் வந்து பாரு, உனக்கு தரித்திரம் வந்து பாரு, தேவையெல்லாம் வரும். இல்லாத சூழ்நிலை அன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கும் போது ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசி இந்த கேயாசி என்ன பண்ணா, நாமானுடைய பொருளுக்கு மேல என்ன பண்ணிட்டான், என்ன வந்து படிமா, அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாவது வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தார். ஜெபம் பண்ணது யாரு, ஜெயிச்சது யாரு, எலிசா. கொடுக்கிறது யாரு கொடுக்கணும், யாரு கொடுக்கணும், எலிசா கிட்ட கொடுக்கணும். எலிசா வாங்கல. அப்ப என்ன பண்ணிருக்கோம், எலிசா வாங்காதனால என்ன பண்ணிருக்கோம், எடுத்து போயிருக்கோம். நல்ல கவனி அன்பு சகோதரி சகோதரியே, இன்னைக்கு சபையில நீங்க என்ன பண்றீங்க தெரியுங்களா, இருந்தா கொடுப்போம், நமக்கே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இருந்தா கொடுப்போம், இல்லனா நல்ல கவனிக்க அன்பு சகோதரி சகோதரி. கேயாசி என்ன சொல்லுகிறான், அவன் கையில் எதையாவது நான் வாங்குவேன், பின்தொடர்ந்து ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனை எதிர்கொண்டு போனான். சுகச்செய்தியா, அல்லேலூயா, சுகச்செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன் சுகச்செய்திதான். தீர்க்கதரிசிகள் எப்படி ஒரு பொய் சொல்றாங்க, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்னமா 2 வாலிபர் இப்பொழுதுதான் என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு தாழ்ந்து வெளியையும் 2 மாட்டு வஸ்திரங்களையும் கேட்க, யார் மேல பழி போடுறான், எஜமான் மேல பழி, எஜமானனை அனுப்பினார் என்று சொல்கிறான். அதுக்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள்.